அனைவருக்கும் வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்க போகுதுன்னு பார்க்கலாம் வாங்க. மனோகர் மல்லி இவங்க 2 பேருக்கு சந்தேகம் வந்துருச்சு. மனோகரும் பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட என்னன்னு கேட்கும்போது எனக்கு சந்தேகமா இருக்கு, இவங்க ரேணுகாவா வந்து நடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா மனோகர் கிட்ட சொல்றாங்க. மனோகர் வந்து ஆமா மல்லி, எனக்கு இந்த சந்தேகங்கள் வந்து இந்த ரேணுகா எப்ப நம்ம வீட்டுக்குள்ள வந்தாலும் அப்பத்துல சந்தேகமா தான் இருக்கு. இந்த சந்தேகத்தை நம்ம எப்படியாவது போக்கிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் சொல்றாங்க. இதுக்கப்புறம் மனோகர் பார்த்தீங்கன்னா மல்லி இங்க பாருமா, நீ வந்து ரேணுகா கிட்ட எதையும் வந்து காமிச்சுக்கிற மாதிரி நடந்துக்காத. ஏதாவது ஒரு டிராமா போட்டு அவ உண்மையானவளா, அவ உண்மையாவே ரேணுகாவா இல்ல மென்டலியா நடிக்கிறாளா அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே நம்ம வந்து கண்டுபிடிச்சலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோகர் பார்த்தீங்கன்னா மல்லிகிட்ட சொல்றாங்க. அந்த மாதிரி டைமிங்ல தான் விஜய் வராரு. என்ன 2 பேரும் இவ்வளவு தீவிரமா பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கேட்கும்போது மல்லி பார்த்தீங்கன்னா அண்ணா இந்த விஷயத்தை இவர்கிட்ட சொல்லிடலாங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. அதாவது அவங்க ரேணுகாவா இல்ல, அவங்க உண்மையாவே வந்து ரேணுகாவா இல்ல பைத்தியமா என்னன்னு சொல்லிட்டு எனக்கு சந்தேகமா இருக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்ல, விஜய் வந்து என்ன மல்லி இப்படிலாம் நீ யோசிக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்லும் போது ஆமாங்க, நான் எப்பயுமே இப்படி யோசிக்க மாட்டேன். ரேணுகாக்கானா ரேணுகாக்காவை எப்படியாவது குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் நினைப்பேன். ஆனா இப்ப நடந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு சந்தேகம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்ல, விஜய் வந்து என்ன மல்லி என்ன சொல்லு அப்படின்னும் போது அதாவது ரேணுகாக்காவை நீங்களும் நானும் சேர்ந்து ஒரு டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போனோம். ஆனா அங்க வந்து கையை அறுத்துக்கிட்டாங்க, அவங்களுக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் செய்ய முடியல. அடுத்ததா இந்த ரகு கிட்ட கூட்டிட்டு போனோம். ஸோ அங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி செக் பண்ணி பார்க்கும்போது ரேணுகாக்கா வந்து எந்த சப்போர்ட்டும் வந்து பண்ணல, எந்த கோஆப்ரேட்டிவும் பண்ணல. அதனால அப்பயும் அவங்களோட ட்ரீட்மெண்ட் வந்து தள்ளி போச்சு. அடுத்த கட்டமா இப்ப ஸ்கேன் பண்ணலான்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போனேன். டாக்டரை போயிட்டு பார்த்துட்டு வர வரைக்கு ரேணுகாக்கா வந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. அதாவது ரவுடிங்க ரேணுகாக்காவை கடத்திட்டு போயிட்டாங்க அப்படின்றத நாங்களே கண்கூடா பார்த்தோம். ஸோ எல்லா விஷயங்களும் வந்து நடக்குது. ஒவ்வொரு டைமும் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போகும்போது ரேணுகாக்கா இப்படி நடந்துக்கிறத வச்சு பார்க்கும்போது அவங்க பைத்தியமா நடிக்கிறாங்களா அப்படின்ற சந்தேகம் என் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்குதுங்க. நீங்க சொல்லலாம் அதாவது இல்ல ரேணுகா அப்படிலாம் செய்ய மாட்டான்னு சொல்லிட்டு, ஆனா இனி நீங்க ரேணுகாக்காவை ஒவ்வொரு டைமும் வந்து ஃபாலோ பண்ணுங்க. அப்படி ஃபாலோ பண்ணா மட்டும்தான் நமக்கு என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி பார்த்தீங்கன்னா விஜய் கிட்ட சொல்றாங்க. விஜய் வந்து இல்ல மல்லி நீ சொல்றதுல எனக்கு விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்லும்போது இல்லைங்க நீங்க பார்க்காதீங்க, நானும் மனோகர் அண்ணனும் பார்த்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி சொல்றாங்க. சரி மல்லி எப்படியே போங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் ஒரு பக்கம் சொல்லிடுறாரு. ஸோ மனோகர் மல்லி 2 பேரும் களத்துல இறங்கியிருக்காங்க. கண்டிப்பா ரேணுகா யாருன்ற விஷயத்த கூடிய சீக்கிரத்துல கண்டுபிடிக்க தான் போறாங்க. ஸோ இவங்க ரேணுகா இல்ல சுடர் அப்படின்ற உண்மையை வந்து வெளியில வரப்போது. வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.